கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாவதாக. இப்பொழுது கூட வாசித்த சங்கீத பகுதியை நாம் தியானிக்க போறோம். So right now we're going to meditate on the Psalms that we read. சங்கீதம் 119. இந்த சங்கீதம் இந்த பைபிள்லயே மிகப்பெரிய ஒரு அதிகாரம். In the Bible, this Psalms alone is a very huge Psalms. இந்த சங்கீதத்துல மொத்தம் 176 வசனங்கள் இருக்குது. So in this Psalms there are 176 verses are there. ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அது ஹீப்ரூ ஆல்பபெட் 22 ஆல்பபெட் வச்சு தலைப்பாக கொடுத்திருக்காங்க. So each title has been given with the Hebrew letters for every single Psalms that is here. முதலாவது தலைப்புல 8 வசனங்கள் இருக்கு. முதலாவது தலைப்பு ஆலேப். The first thing in this Psalms 119 is Aleph. இதுல எதை பற்றி சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனது பிரமாணத்தின்படி நடத்துதல். So it is about walking blamelessly in front of the Lord. Walking in the law of the Lord. Walking in the law of the Lord. இதுல ஃபர்ஸ்ட் வசனம் நம்ம வாசிப்போம். Let's read the first one. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Blessed are those who walk in ways are blameless, who walk according to the law of the Lord. தேவனுடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது while we're walking in the way of the Lord, பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா தேவனுக்கு பலி கொடுக்கிறது போலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So in the Old Testament we see that they gave a lot of sacrifices. அதே போலதான் தேவனுடைய வேதத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது தேவனுக்கு நம்ம பலி கொடுக்கிறது போல. In the same way, when we are walking the way of God, just like we sacrifice, தேவன் அதை ஏற்றுக்கொள்றாரு. the Lord will accept that. அப்படிப்பட்டவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க. So those people are called as blessed. அடுத்த வசனம், இரண்டாவது வசனம், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். The second verse says, blessed are those who keep his statutes and seek him with all their heart. நம்ம முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள்னு சொன்னா, so if we are saying that seek with all our heart, நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கூட நம்ம தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து ஒரு புதையலை தேடுகிறவர்களை போல நம்ம தேடணும். So we have to put our heart, soul and mind to get into the word of God. ட்ரெஷரை தேடுறது போல நம்ம தேவனுடைய வசனத்தை தேடும் பொழுது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். So when we search the word of God like a treasure, so that is going to be a great blessing for us. மூன்றாவது வசனம், third verse, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். They do not wrong but follow his law. தேவனுடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது, so while we are walking the way of the Lord, தேவனுடைய வசனத்தை நம்ம ஆராய்ந்து முழு இருதயத்தோடு கூட நம்ம தேடும் பொழுது, so when we seek the word of Lord with heart and soul, நம்மளால அநியாயம் செய்ய முடியாது. we cannot do something எந்த wrong. பாவமான காரியங்களை குறித்து நம்மளால யோசிக்க முடியாது. we will not think something sinful. ஏன்னா நம்ம முழு இருதயத்தோடு அவரை தியானிச்சுட்டே இருக்கிறதுனால, because with our heart and soul we are always worshiping and meditating on தேவன் God. நம்மள பாவம் செய்யாதபடி without us sinning, தேவன் நம்மை நடத்துவார். the Lord will guide us. நான்காவது வசனம், fourth verse says, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். you have laid down precepts that are to be fully obeyed. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா கருத்தாய். so it's saying like precepts. அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்ம இப்ப நம்மளுக்கு ரொம்ப பிடித்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப நேரம் நம்ம பேசுவோம், நிறைய செலவு பண்ணி நம்ம பேசுவோம். நம்ம அந்த நேரம் வீணாய் போறத பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். Sometimes we speak to people whom we love because we don't know how much of time we are spending with them, so we spend our time a lot with them. அதை விட நம்ம ஜாஸ்தியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். So more than that we have to spend the time in the presence of God. அவருக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். We are supposed to give the first priority to God. நமக்கு பிடித்தவர்களை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், கணவன் மனைவி பிள்ளைகள், இது எல்லா பேரண்ட்ஸ் எல்லாவற்றை காட்டிலும், more than your family, your husband, your children, your friends and your lovers or whoever it is, more than that தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். we have to give first priority to the word of God. ஐந்தாவது வசனம், fifth verse உமது says, பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி oh that you may ways were steadfast என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். in obeying your decrees. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, so when we listen to the word and the law of the Lord, நம்மளுடைய நடைகள், நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் அதன்படியாக தான் இருக்கும். so our speech, our walk, our actions will show Jesus. ஆறாவது வசனம், The sixth verse, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் then I will not be put to shame கண்ணோக்கும் பொழுது when I considered all your commands. வெட்கப்பட்டு போவதில்லை. Amen. நாம் தேவனுடைய வசனத்தின்படி, so through the word of God, தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் நம்ம கைக்கொள்ளும் பொழுது when we follow the law of the Lord, நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். we will never be put to பாவம் shame. செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, So what happens when we sin? நம்ம சபைக்கு வரும் பொழுது, When we come into church, கிறிஸ்துவ பிள்ளைகளோடு கூட எல்லாம் பேசும் பொழுது when we are speaking to the children of நம்ம God, உள்ள இருந்து சமாதான சந்தோஷம் வராது. we will not have peace in our நம்ம hearts. தலை குனிந்து போகிற
இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். We will be putting our heads down and going. அதே இது நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது So when we are blameless, நம்ம தைரியமாக தேவனுடைய வசனத்தை சொல்ல முடியும். we can speak the word of God. தேவனை பற்றி சொல்லும் பொழுது, எல்லாரிடம் பேசும் பொழுது மனமகிழ்ச்சியாக நம்மளுடைய இருதயத்துல இருக்கிறது முகத்துல தெரியும். So when we speak about the word of God, what is in your heart, it glows on your face. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொன்னது போல, So like how your heart thinks, word speaks. அதே போல நம்மளுடைய இருதயம் காணப்படும். தேவனிடத்தில் நம்ம இருக்கும் பொழுது, தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது. So while we are in the presence of God without doing any sin, 7வது வசனம், the 7th verse, உம்முடைய நீதி நியாயங்களை I will praise you with நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். I will praise you with an upright heart as I learned your righteous laws. நம்ம தேவனுடைய நீதி நியாயம், அவருடைய கற்பனைகள் இதெல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, So when we learn about the righteous law of the Lord, நம்ம போகிற வழிகள், நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம பேசுற காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். so while we are walking, while we are speaking, everything will be holy. 8வது வசனம், 8th verse உமது says, பிரமாணங்களை I will obey your decrees. கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். I will obey your decrees, do not utterly forsake me. சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் நான் கற்று கைக்கொள்ளுவேன், என்னை கைவிடாதீங்கன்னு சொல்றாரு. The Psalms he's saying that do not let me, please hold on me. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில So we also in our lives, இந்த சங்கீதத்தின்படியாக according to the நம் Psalms, தேவத்தினுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். let's walk into the law of the Lord. தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து Now let us all meditate புதையலை upon the word. தேடுகிறவர்களைப் போல While we are searching the நம்ம secret things of the வாசிப்போம், Lord, let's read, தியானிப்போம், let's meditate. நம்ம அவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். Let us all give the first priority to God. நம்மளுடைய பேச்சில நடத்தில எல்லாம் To our speech, to our God. தேவனை நம்ம பிரதிபலிக்க, Let us all show தேவனுடைய up on பிள்ளைகள் Jesus. சொல்லி நம்ம வேலையிடங்கள்ல, நம்ம போகிற இடங்கள்ல கிறிஸ்துவ பிள்ளையான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு To be shown as a child of God. நம்மளுடைய நடத்தையில நம்ம காணப்படணும். We should be shown through action, நம்ம எல்லாவற்றிலும் through everything. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக So we have to follow the law இருக்கும் of பொழுது God and we follow that. கர்த்தர் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவாரு. The Lord will அவருடைய fulfill all the ஆசீர்வாதம் desires. நம்மளோடு கூட இருக்கும். And His blessings will always be with இந்த us. வசனத்தின்படியாக நம்ம ஜெபித்து முடிப்போம். Let us all ஹalleluya, pray. ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நேரத்திலும் கூட அப்பா நாங்க கேட்ட இந்த சங்கீத பகுதியை அப்பா தியானித்த இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் அப்பா ஆண்டவரே நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கேட்க அப்பா எங்களுக்கு தாகத்தை தாங்க அப்பா. புதையலை தேடுகிறத போல உம்முடைய வசனங்களை நாங்க தேடணும் அப்ப. உண்மை ஆராய்ந்து உண்மை புரிந்து கொள்ளணும். இன்னும் இன்னும் உண்மை அதிகமாய் நேசிக்க எங்க இருதயத்துல அப்பா நீங்க உதவி செய்யுங்க. உமக்கு முதலிடத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் அப்ப இந்த நாள் வரை நாங்க அப்படி இல்லைன்னா அப்ப இனி வருகிற நாட்கள் அப்ப எங்களுக்கு கிருபை வேணுமே அப்பா. உண்மை நேசிக்க எல்லாவற்றை காட்டிலும் உமக்கு முதலிடத்தை கொடுக்க, உமக்கு நேரத்தை செலவு பண்ண, வேத வசனங்களை வாசிக்க, ஜெபிக்க அப்பா எங்களை ஆண்டவரே நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. அப்பா நீதியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களுடைய பாதையை வெளிச்சமாய் நீங்க மாற்ற போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க இருக்கிற இடங்களில உப்பாக வெளிச்சமாக அநேகருக்கு சாட்சியாய் நானும் என் வீட்டாருமோ இருப்போம்னு சொன்னது போல அப்பா உண்மையே சேவிக்கிறவர்களாய் நாங்க காணப்பட உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகளை உதவி செய்யுங்க. இயேசு ரட்சகருக்குள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.